ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு மாங்காயில் டிஷ் பண்ணுறது பிடிக்குமா? அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். இப்போ நான் வந்து 2 மாங்காவை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட்டமாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு சட்டியில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். ஊற்றினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனுக்கு கடுகு போட்டுக்கிறோம். இப்போ நான் வந்துட்டு என்னென்ன ஆட் பண்ணுறேனோ அதெல்லாம் வந்துட்டு ஸ்க்ரீனில் நான் ஷோ பண்ணுறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை வந்து ஆட் பண்ணிவிட்டு உப்பு வந்து தேவைக்கேற்ற மாதிரி போட்டுட்டு, அப்புறம் மஞ்சள் பொடி கொஞ்சம், அப்புறம் வந்து மிளகாய்த்தூள் வந்து 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எல்லா மாங்காவும் வந்துட்டு மிக்ஸ் ஆகிருக்கணும். அப்புறம் எலுமிச்சம்பழம் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு அதை சென்டரில் வச்சு நல்லா வந்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. ஜீனிக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் வந்து ஜீனி ஆட் பண்ணிவிட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டோம். ஃபைனலாக வந்துட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்ம வந்து மாங்காய் தொக்கு வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை நான் வந்துட்டு சாப்பாடில் போட்டு சாப்பிட்டதுக்கப்புறம் டேஸ்ட் வேறு லெவலில் இருந்துச்சு. அம்மா பண்ணது. நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.